ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஜொமேட்டோவில் எப்படி வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது, ஜொமேட்டோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் வந்து ஜொமேட்டோங்கிற ஆப்பை வந்து இல்லைன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து என்னது டிவைஸ் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து அது கரெக்டாகவே வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அது வந்து பிக் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் அட்ரஸை வந்து நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அது வந்து கேட்கும். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி ஆஃப் ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. நான் வந்து பிரியாணி வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிரியாணி தான் ஆர்டர் பண்ண போகிறோம். பிரியாணின்னு கொடுத்ததும் பிரியாணியில் வந்து எந்த கேட்டகரின்னு கேட்கும். சிக்கனா, வெஜ்ஜா, எக்கா, மட்டனா, பன்னீர் பிரியாணியா, தம் பிரியாணியா, ஹைதராபாதியா, கடல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. கீழே வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருப்போம், நம்மளுக்கு வந்து எந்த கேட்டகரி வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் என்னென்ன ஹோட்டலில் நம்ம வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அந்த இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம அதில் வந்து எது வந்து நம்மளுக்கு எந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் எதுக்குள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஜஃபாஸ் பிரியாணி. இது வந்து என்னது பெங்களூரில் இருக்குங்க. இங்கே வந்து டேஸ்ட் வந்து பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து ஸ்பைசி ஹவுஸில் வந்து ஆர்டர் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்ட்ரீக் வந்து அந்த போன்லெஸ் பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து சம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, 20% ஆஃபரு அப் டு 50 rupees வரைக்கும். மேக்ஸ் சேஃப்டிங்கிற வந்து ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணால். அப்படி இல்லைன்னா அடிக்கடி நீங்கள் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறவங்களா இருந்தால் 200 கட்டி ஜொமேட்டோ ப்ரோ வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 25% வந்து ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஜொமேட்டோங்கிற ப்ரோமோ கோட் இது பண்ணிங்கன்னா வந்து 10% ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 450க்கு மேலே வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதில் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுங்க. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்து இட்லி தோசை வேணுமா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வேணுமா, இல்லை பிரியாணி ஐட்டம் வேணுமா, மதியானம் மீல் வேணுமா, முதல் கொண்டு எல்லாமே கேட்டகரி ஆகும். A to Bலேருந்து எல்லா ஹோட்டலுமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இந்த வாரம் வந்து நான் எதில் இது பண்ண போகிறோம் அப்படின்னா, என் பையன் வந்து சொல்லிட்டேன் எனக்கு ஸ்பைசி ஹவுஸில் தான் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் வந்து ஸ்பைசி ஹவுஸில் தாங்க இது பண்ணிகிட்ருக்கேன். அதனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. மெனு கார்டு எல்லாமே வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸ்பெஷல் சிக்கன் ஃபேமிலி பேக் வந்து எவ்வளோ 490 சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து ஆஃபர் போடுவாங்கங்க. அந்த ஆஃபர் போக நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் குறையும். இதில் இந்த ஹோட்டலில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டார்டர் இருக்குது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். நான் வந்து ஒரு பன்னீர் பிரியாணி ஆட் பண்ணியிருக்கேன். மினி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 140 rupees தாங்க. இது நார்மலாக சாப்பிட்றவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதிலே வந்து காம்போஸ் ஃப்ரை பீஸ் பிரியாணின்னா அப்படின்னா சிக்கனை வந்து பீஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தம் பிரியாணி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும், ஒரு பர்சனுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. மீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து 2 பேர் சாப்பிட்லாம், 230 rupees. இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் பொரிச்சிருப்பாங்க. தால், கறி, சாம்பார், சட்னி, கேர்டு, பாப்படு எல்லாமே இருக்கும். குவான்டிட்டி வந்து நிறையவே இருக்குங்க. இதில் வந்து காம்போஸும் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணினா வந்து போன்லெஸ் பிரியாணி இருக்கும், 2 பீஸ் கபாபு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னது 200 ml வந்து ஒரு ட்ரிங்க் பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு காம்போவுங்க, 179 rupees. அதே மாதிரி வெஜ்லேயும் நிறைய காம்போஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அது மாதிரி காம்போஸும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோவிட் டைமில் வந்து ரீசெண்டாக வந்து ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணவே இல்லைங்க. அதனால் வந்து வந்து நிறைய ஆர்டர் பண்ணுங்கம்மா, நைட்டுக்கும் சேர்த்தின்னு இருக்கான். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா
ஃபேமிலி பேக் தாங்க ஒன்று ஆர்டர் பண்ண போகிறோம். 490 போட்டிருக்கு. இதில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ப்ளஸ் சிக்கன் 65 ப்ளஸ் ரோட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மோஸ்ட்லி அந்த ஹோட்டலில் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் தாங்க ஃபுல்லாக கொடுப்பாங்க. 2 பேக் மாதிரி கொடுப்பாங்க. பிரியாணியுமே வந்து இது பண்ணிங்கன்னா ஒரு 4 பர்சன்ட்ஸு 4 to 5 பர்சன்ட் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். இதுலேயே ஸ்டார்டர் வந்து பெப்பர் சிக்கன் எல்லாமே 185 ருபீஸ் இது மாதிரி இருக்குது. இதில் நிறைய ஸ்டார்டர்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில். அப்பளோ ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஃபிஷ் 65, ட்ரை ப்ரான்ஸு, ப்ரான் 65, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பைசி ஹவுஸ் இந்த ஹோட்டலில் வந்து சிக்கன் பக்கோடா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி வந்து நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ இப்படி போயிட்டு நம்ம வந்து இந்த மெனு கார்டை பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஸ்டார்டரு, கிரேவி கரீஸு, பிரியாணி ஐட்டம்ஸ் வேணுமா, இல்லை வெஜ் ஐட்டம்ஸு, இல்லை வந்து நம்ம சைனீஸ் ஐட்டம்ஸு, ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி ஐட்டம் வேணுமா, இல்லை வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணுமோ அது அப்படி பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்குங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் 90 சொல்லியிருக்காங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து 100 ருபீஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 110 மாதிரி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஜீரா ரைஸ் எல்லாமே 100 ருபீஸுங்க, ஆனால் குவான்டிட்டி நிறையா தான் இருக்கும். ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இது வந்துங்க நல்லா வந்து போன்லெஸ், இது வந்து நல்ல பீசஸ் வந்து 1 கப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரைஸுங்க, இது வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்லாங்க. 205 ருபீஸு. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். 180 அவங்க வந்து ஏற்கனவே வந்து ரெஸ்டாரண்ட்டில் சம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதனால் 185 ருபீஸ் பன்னீர் பிரியாணி, அதில் ஆஃபர் போக 165 வந்துருக்குங்க. அதே மாதிரி வந்து சிக்கன் பிரியாணிக்கும் சம் ஆஃபர் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ப்ரோமோ கோடு கொடுத்துருக்காங்களே, இது வந்து அடிஷ்னல் ஆஃபரு. இதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து பேடிஎம்மில் இது மாதிரி பே பண்ணோம்னா இருந்தால் 25% ஆஃபரு. இதில் வந்து கார்டில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து விசிபிள் ஆகுங்க. நீங்கள் பேடிஎம்மில் பண்ணிங்கன்னா அதில் வந்து சம் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எது நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன ஆஃபர் இது பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சேஃப்டிங்கிற ப்ரோமோ கோடு தாங்க அப்ளை பண்ண போகிறேன். இது நம்ம அப்ளை பண்ணும்பொழுது ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆஃபர் வந்து 75 ருபீஸு. இதில் வந்து இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து இப்போ ஒரு 50 ருபீஸ் வந்து அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. ஒரு சிக்கன் பிரியாணி ஃபேமிலி பேக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு பன்னீர் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன டெலிவரி சார்ஜ் வந்து 29 ருபீஸு, ப்ளஸ் வந்து டேக்ஸு சர்சார்ஜஸ்லாம் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 38 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து ஜொமேட்டோவில் இல்லை ஸ்விக்கியில் இதில் ஆர்டர் பண்ணிங்கனாலும் ஒரு 50 ருபீஸுங்க டெலிவரிக்கு ஆயிருங்க. அது வந்து நீங்கள் எப்படியும் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. பட் ஓகே ஃபைன் தான். ரெஸ்டாரண்ட் ஆஃபரும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோமோ கோடு மூலிமாவும் நம்மளுக்கு வந்து ஆஃபர் கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி அட்ரஸ்லாம் பார்த்து இது பண்ணிக்கிட்டு நம்ம எந்த பேமெண்ட்டில் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு இது பண்ணிக்கோங்க. கார்டில் நீங்கள் பே பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் கூகுள் பே மூலிமா, இல்லை வந்து சுடக்ஸோ மில் பாஸ் இருந்துச்சுன்னா அது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங்கோ இது மாதிரி பண்ணிக்கலாம். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திலாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷனால் கேஷ் ஆன் டெலிவரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சுடக்ஸோ மீல் பாஸில் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அங்கே நம்மளுக்கு இண்டிகேஷன் காமிக்குது ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. நான் 145க்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து இதில் வந்து அவங்க வர ட்ராக்கிங் ஜிபிஎஸ் முதல் கொண்டு எல்லாம் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகுங்க. இதில் இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ கொடுக்கணும், இல்லை வந்து அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ கொடுக்கணுன்னா இதில் கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணுமா, இல்லை காரம் கம்மியாக வேணுமா, இல்லை எது மாதிரி வேணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணுன்னா இந்த இடத்துல நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ இது மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் நிறைய ஹோட்டல்ஸ், மேக்னா இது வந்து வெஜிடேரியனு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, ஹைதராபாதி பிரியாணி ஹவுஸு, பீஸா,
எல்லாமே விசிபிள் ஆகுங்க. நான் உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் பார்த்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஆஃபர் எப்படி இருக்கோ, உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கோ அப்படி பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே பார்த்துட்டு எது ஆஃபர் இருக்கோ அப்படி தாங்க பார்த்து நான் ஆர்டர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி பேக்கு, சிக்கன் ஃபேமிலி பேக்கும், அது போன்லெஸ் ஃபேமிலி பேக்குங்க. நார்மல் தம் ஃபேமிலி பேக்னால் இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு 400க்குள்ளே கிடச்சிருக்கும். சரி, நான் போன்லெஸ் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து ஒரு 415 அது போல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 615 ஆயிருக்கு. இதிலே வந்து கேஎஃப்சி, டோமினோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மதுரை இட்லி ஷாப்பு இல்லை டிஃபன் வேணுமா எதுனாலும் வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து எந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்மியாக ஆர்டர் பண்ணாலுமே வந்து அவங்க இது பண்ணிடுவாங்கங்க. இப்போ வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரைவிங் பை 2:20 by 2:30 ஆன் டைம் வந்து என்னது 2:20லேருந்து 2:30க்குள்ளே வந்து டெலிவரி ஆயிருமாங்க ஆன் டைமு. இதில் வந்து என்னது அவங்க ட்ராக்கிங் இது கொடுத்துருக்காங்க. யார் நம்மளோட பார்சல் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பார்சல் எங்கே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கிறதுனால அவங்க எங்கே வராங்க என்னென்னு பார்த்துக்கலாம். இது ஒரு வேளை வந்து நம்மளுக்கு ராங்கான சைடு இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அவங்களே லொக்கேஷன் வச்சு அவங்களே பார்த்து கரெக்டாக வந்துடுவாங்க. நம்ம இப்படி பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஜிபிஎஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எங்கே வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். அவங்க எஸ்டிமேட் பண்ண டைமை விட நம்மளுக்கு வந்து சீக்கிரமே இது வந்துருச்சுங்க. அவங்க 2:20 to 2:30 சொல்லியிருந்தாங்க. இப்போ 2:10க்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ஃபுட்டு கிடைக்க போகுது. இது மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் டெலிவரியை. அவ்வளோதாங்க, டெலிவரி பர்சன் வந்துட்டாங்க. எல்லா சேஃப்டி மெஷரோடு தான் அவங்களும் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. மாஸ்க்கு, சானிடைசர் எல்லாம். இப்படி தாங்க ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். சரி, இங்கே வச்சுருவோம் இந்த லொக்கேஷன். இன்றைக்கி வந்து ஜொமேட்டோவில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல இல்லை ரிவ்யூவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.